இது சாதாரண கோயில் அல்ல. இது தமிழரின் ஆன்மாவின் அடையாளம். இன்று நாம் பார்ப்பது திருவண்ணாமலையின் மறைந்திருக்கும் வரலாறும் சிவனும் பார்வதியும் சேர்ந்த அந்த புனித தரிசனமும். திருவண்ணாமலை என்பது உலகின் மிக அற்புதமான சிவஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு ஒரு முழு மலையைச் சுற்றி 14 கிலோமீட்டர் பாதை உள்ளது. இதை கிரிவலம் என்று சொல்கிறோம். இந்த பாதையை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முழு அன்போடு நடந்து செல்கிறார்கள். ஆனால் இந்த மலை எப்படி இறைவனாக மாறியது? அதற்கான புராண கதையை பாருங்கள். சிவன் பார்வதியுடன் கலந்திருந்தபோது ஒரு நாள் அவர்களிடையில் ஒரு வாதம் எழுந்தது. யார் பெரியவர் என்ற வினாவில் பிரம்மா, விஷ்ணு இருவரும் பதில் தேடி வந்தனர். அப்போது சிவபெருமான் ஒரு தீயாக மலைவாயில் தோன்றி அவர்கள் இருவரையும் புரியாமல் செய்தார். அதுதான் இந்த மலை அருணாச்சல மலையும் இங்கு உள்ள சிவன் அருணாச்சலேஸ்வரரும். ஆமாம், கல்வெட்டுகள் மற்றும் தொல்லியல் ஆதாரங்கள் இங்கு மனிதர் வாழ்ந்தது கிமு 1ஆம் நூற்றாண்டு வரை காட்டுகிறது. 300 ஆண்டுகளுக்கும் மேலான பதிவுகள் சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் வரை இதில் பங்கு கொண்டுள்ளனர். சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர அரசர்கள் பங்களிப்பு. ராஜராஜ சோழன் கோயிலின் சில பகுதிகளில் கற்சிலை, நந்தி மண்டபம் போன்றவற்றை கட்டினார். ஆதித்த கரிகாலன் காலத்தில் இங்கு திருப்பணிகள் நடந்ததற்கான கல்வெட்டு உள்ளன. விஜயநகர அரசர்கள் காலத்தில் கோபுரங்கள் உயர்த்தப்பட்டன. கிருஷ்ணதேவராயர் கார்த்திகை தீப திருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்தவர். ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் கோயில் மலைச்சிகரத்தில் ஒரு பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் சிவனின் ஜோதி ஸ்வரூபத்தை சிம்பலாய் செய்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஒரு நிகழ்வுக்காகவே திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள். திருவண்ணாமலை ஒரு கோயில் அல்ல, அது ஒரு ஆன்மீக சக்தி, தமிழரின் அடையாளம், வரலாற்றின் உயிரோட்டம். இந்த இடத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு சிந்தனைக்கும் ஒரு தியானத்திற்கும் வழிவகுக்கிறது. இதே மாதிரியான தமிழின் மறைந்த வரலாற்று பாரம்பரியங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.